அண்மை செய்தி. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து வாக்காளர் அடையாள அட்டையை வீசி எறிந்தும் கண்ணில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் 20,000க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவற்றை நிரப்புவதற்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருவதாக பாதிக்கப்பட்ட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் பட்டதாரி ஆசிரியர்களின் நூதன போராட்டம் என்பது இன்று பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்து தற்போதும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலை சுமார் 10 மணி அளவில் ஒன்று கூடிய நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத திமுக அரசுக்கு எதிராகவும் ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் அடையாள அட்டையை தூக்கி எறிந்து கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கும் வகையில் நூதன போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கை என்னவென்றால், தமிழகம் முழுவதும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது 2026ஆம் ஆண்டுக்குள் 19,620 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என 110 விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டும் கூட இதுவரை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிதான் இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அனைவருமே தமிழக அரசு தேர்வு வைத்த அந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கூட இவர்களுக்கு ஆசிரியர் வாய்ப்பு என்பது கிடைக்காமல் கடந்த பல நாட்களாக போராடி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் தேர்ச்சி பெற்று 3 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் இதுவரையில் ஆசிரியர் பணியிடங்கள் கிடைக்காமல் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் நடத்தும் அந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட தங்களுக்கான பணி வாய்ப்புகள் என்பது இதுவரை கிடைக்காமல் இருப்பதாக பாதிக்கப்பட்ட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதாக அறிவிப்பாணை வெளியிடும் போது மிக மிக குறைந்த அளவிலான அறிவிப்பாணையை வெளியிடுகிறது. 2000 முதல் 3000 வரையிலான காலி பணியிடங்களை மட்டுமே அறிவிப்பாணையாக வெளியிடுவதாக பாதிக்கப்பட்ட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகம் முழுவதும் 20,000க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தமிழக அரசே சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தும் கூட குறைந்த அளவிலான ஆசிரியர் பணியிடங்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பாணையை வெளியிடுவது ஏன் என்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியை எதிர்நோக்கி காத்திருந்தும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போன்ற உயர்கல்வித்துறை செயலாளர், தமிழக முதலமைச்சர் என அனைத்து தரப்பினரிடமும் மனு அளித்து போராட்டம் நடத்தியும் ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில் இதுவரையிலும் தங்களுக்கான பணி வாய்ப்புகள் என்பது கிடைக்காமல் மிகுந்த ஏமாற்றத்தோடு இருப்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தூக்கி எறிந்து கருப்பு துணிகளை கண்களை கட்டிக்கொண்டு கையில் தட்டை ஏந்தி கொண்டு பிச்சை எடுத்து தற்போது இந்த நூதன போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். திமுக அரசு விரைவில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி வாய்ப்பையும் ஆசிரியர் பணியிடங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி போட்டா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் 2800 போஸ்டிங் சார். 9 மேஜர், நாங்க ஒரு மேஜர் 2 மேஜர்ல கணிதம், அறிவியல், தமிழ், ஆங்கிலம் எல்லா மேஜரும் நாங்க இருக்கிறோம். கஷ்டப்பட்டு படிச்சோம் சார், வெறி கொண்டு படிச்சோம். ஆனா இன்னைக்கு நடுத்தருவ நிக்கிறோம் சார். இது நாங்க யார்கிட்ட சார் போய் சொல்றது? மறுபடியும் நியமன தேர்வு கொண்டு வர போறாங்க, மறுபடியும் எக்ஸாம் சொல்றாங்க, ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. இதுதான் கொடுமையோட உச்சம். படிச்சது போதாதான் மறுபடியும் நீங்க படிங்க, உங்களோட மார்க் ஏத்துக்க கொள்ள முடியாத மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு அந்த வரப்போற புதிய தலைமுறையோட போட்டி போடுங்க, யங்ஸ்டரோட போட்டி போடுங்க. போட்டி போட்டு கட் ஆஃப்ல கம்மியாகும், மறுபடியும் போராடுங்க, மறுபடியும் பிச்சை எடுங்க. இது என்ன சமுதாயம் இது? எனக்கு புரியல. ஓட்டு போட்டு எங்களுக்கு இந்த நிலைமையா? இல்ல ஓட்டு போட்டு நாங்க இந்த மாதிரி கேவலமா நிக்கணுமா? நாங்களோட ஆசிரியர்கள் தானே. நீங்க தானே சொன்னீங்க நியமன தேர்வு வேணாம்னு சொன்ன. நீங்க நியமன தேர்வு கொண்டு வந்தது இல்லாம குறைந்தபட்ச வேகன்சி, ரொம்ப 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 கொடுமையான குறைந்தபட்ச வேகன்சி. அம்மா 19,000 போஸ்டிங் போட்டாங்க 2013ல. ஏன் இது சமூக நீதி காக்கப்படும் சொல்றீங்கல்ல? ஏன் இது சமூக நீதி காக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க.